உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்ட இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை? இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்ட இரண்டாவது கேள்வி என்ன? யாரை தேடுகிறாய்? இயேசு இங்கே மரியாளை பார்த்து கேட்கிறார், யாரை தேடுகிறாய்? அதற்கு மரியாள் அவள் சொல்லுகிறாள், அவரை வைத்த இடத்தை எனக்கு காண்பியும், நான் போய் அவரை என்ன செய்து கொள்கிறேன்? எடுத்துக்கொள்கிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார் என்றால், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார். ஏற்கனவே சீசரிடத்தில் சொன்னாரு. சீசரிடத்தில் ஒரு முறை 2 முறை இல்லை, பலமுறை சொல்லிட்டாரு. சீசிகளிடத்துலையும் கண்டிப்பா அவர் சொல்லி இருந்திருக்கணும். ஒருவேளை சீசிகளிடத்தில் சொல்லாட்டினாலும் சீசர் என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பா போய் சொல்லி இருந்திருப்பாங்க. பலமுறை அவர் சொல்லிட்டாரு, நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஆனால் அதை கொஞ்சம் கூட இவர்கள் என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. அதுல மகதலேனா மரியாளும் ஒருத்தி. அவள் என்ன செய்யல? நம்பல. ஆகவே இவள் என்ன முடிவுக்கு வந்து விட்டாள் என்று சொன்னால், இயேசு மரித்து விட்டார், அவர் உயிர்த்தெழ மாட்டார் என்கிற ஒரு முடிவுக்கு இவள் வந்து விட்டாள். எனவேதான் மரித்து போன இயேசுவின் சரீரத்தை கல்லறையிலே போய் அவள் தேடிக்கொண்டிருக்கிறாள், அந்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக. வாசன திரவியங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறா சரீரத்தில் பூசுறதுக்காக. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் மரித்து போன தேவன் அல்ல, அவர் வல்லமையற்ற தேவன் அல்ல, அவர் உதவியற்ற தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் உதவி செய்கிற தேவன். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மை வாழ வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை வாழ வைப்பதற்காகவே அவர் 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். ஒரு நிமிஷம் எண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழலைனா இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருப்போமா? இன்னைக்கு நம்ம விடுதலையாக இருப்போமா? இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமா? இன்றைக்கு நம்ம பரலோக பிரதிநிதியா மாறி இருப்போமா? எல்லாம் இருக்கிறீங்களா? நம்மை வாழ வைப்பதற்காகவே அவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சந்ததியை வாழ வைப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய்